ஆமாம், சத்தம் போடக்கூடாது. உங்களுக்கு ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட் தானே? எம்பேடிக்யூஸ் சர்ச் கைடு 12 அப்போஸ்தலர்கள். அதில் தோமா ஒருத்தர். முதல்ல இந்தியாவுக்கு வரும்போது AD 52 கேரளாவுக்கு வர்றாரு. கேரளாவில் வந்து இறங்கி ஜெயிச்சுட்டு 7 கிராமத்தில் 7 கோவில் கட்டுறாரு. இந்த 7 கோவில் கட்டி முடிச்சுட்டு வர வேலை ஒரு பெரிய குடத்துக்கிட்டு நம்புதர்கள் குடிச்சிட்டு இந்த தண்ணி எடுத்து மேலே ஏறிறாங்க. இந்த தண்ணி மேலே போய் அப்படியே கீழே வருது. அப்போ அந்த வழியாக தோமா வர்றாரு. தோமா கேட்குறாரு, எதுக்காக அந்த தண்ணி எரிஞ்சிங்கன்னு. நாங்கள் பகவானுக்கு எரிச்சோம், நாங்கள் பகவானுக்கு எரிச்சோம். அப்போது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, பகவான் ஏட்டுகளே எல்லாத்தையும் கீழே தானே கொட்டுச்சு, இவங்களுக்குள்ளாக பாதை வேண்டாம், நான் தண்ணி எறிகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தோமா தண்ணி எறிகிறார். இந்த தண்ணி அப்படியே மேலே ஸ்டக் தண்ணின்னு போச்சு. உடனே எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க வில்லேஜில் போய் எவ்வளோ இந்துஸ் இருக்காங்க அவ்வளோ பெரிய கிறிஸ்டின் ஆகிறாங்க. அவங்க தான் தோமா கிறிஸ்டின், இல்லைன்னா சிரியா கிறிஸ்டின் கேரளாவில் சொல்லுவாங்க. அவங்க வந்து தோமா நேராக கன்னியாகுமரிக்கு வர்றாரு. கன்னியாகுமரியில் 25 கிலோமீட்டர் மார்த்தாண்டம்னு வரும். அங்கே போய் ஒரு கோவில் கட்டுறாரு. அதை பாதியிலே விட்டுடுறாரு. அதான் மலையாளத்தில் சொல்லுவாங்க 7 பள்ளின்னு சொல்லுவாங்க. 7 பள்ளி கேரளா, 6 பள்ளி மார்த்தாண்டம். இந்த 6 பள்ளி கட்டிட்டு அங்கேருந்து நேராக சாம்சங் சர்ச்சு மயிலாப்பூர் மெரினா பீச்சிட்டு வர்றாரு. எங்கள் மகாதேவன் ஒரு ராஜா, அந்த ராஜாவை சந்திக்கிறார். அந்த ராஜாவை சந்தித்து எல்லாம் பேசி முடிச்சு இப்போ ராஜா நினைக்கிறாரு ஈட்டால் குத்திடணும்னு நினைக்கிறார். அவங்களுக்கு ஞானத்துக்கு தெரிஞ்சு போச்சு. சின்ன மலையிலேருந்து சாம்சங் 10 கிலோமீட்டர். அந்த காலத்தில் ரோடு கிடையாது, லைட்டு கிடையாது, பில்டிங் கிடையாது, இந்த கோவில் கிடையாது, இந்த கோவில் கிடையாது. ஒரே காடு, ஒரே மலை. இந்த காட்டிலேயே நடந்து வர்றாரு. இந்த குகைக்கு இவ்வளோ வழி கிடையாது, சின்ன வழி. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்படி வந்துட்டே இருக்கும்போது அவருக்கு இந்த குகை தெரிஞ்சு போச்சு. உடனே நம்ம போய் இதில் ஒளிஞ்சிக்கலாங்கிறதுக்காக ஒளிஞ்சி பார்க்குறாரு. பார்த்தா காடு மாதிரி இது பூச்சி நிறைய இருக்குது. வெளியே இருந்து ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சதும் உள்ளே இருக்கிற பூச்செல்லாம் மாற்றி போச்சு. இது உள்ளே வந்து 13 வருஷமாக உட்காந்து ஜெபிக்கிறார். கை முட்டி எல்போ கை முட்டி 13 வருஷமாக அதில் கை முட்டியை வச்சு ஜெபிக்கிறார். இது கை முட்டி. அவர் ஜெபிச்சுட்டு காலத்தில் அந்த மகாதேவ ராஜா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் இங்கே இருக்கிறாரு. இவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க வராங்க. இந்த காட்டை சுற்றி பார்க்குறாரு. நம்ம வந்த வழியிலே போனாக்கா அவங்க எதிர்ப்பு வரும்போது குத்திடுவாங்க. நம்மளுக்கு போகிறதுக்கு வர வழியில் அந்த ரெட் மார்க்கெட்டுக்கு பாருங்கள், அங்கே கால் வைக்கிறார். அங்கே காலை வைக்கிறார். அந்த ஜன்னலுக்கு பாருங்க, ஜன்னல் இருக்கா? அவர் வந்த காலத்தில் அது ஜன்னல் கிடையாது, ஃபுல்லாக மலை, ஃபுல் மவுண்டன். அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, ஜெயிக்கிறார். ஜெயிச்சு அவர் போகிறாரு. அந்த மலையில் அவர் டச் பண்ணுறார். அந்த மலை வந்து அப்படியே ஓப்பன் ஆகும். அவங்க ரெட் மார்க்கில் என்ன இருக்குது பாரு, ரெட் மார்க்கில் அப்படியே போங்க. 5 பேர் லைனாக வராங்க. வருதா? தெரிஞ்சுதா இல்லையா? வந்து கையை வைக்கிறார். குனிஞ்சி அந்த சைடில் போயிடுறார். அந்த சைடில் போய் ஒரு பெரிய மரங்கள் உட்காந்து வைக்கிறார். ஜெயிச்சுட்டு கையால் ஒரு சிலுவை செதுக்கிறார். அந்த சிலுவையில் டிசம்பர் 18ஆம் தேதி அதில் வந்து ரத்தம் சொட்டு பீடிங் கிராஸ். கொஞ்சம் தூரம் போனால் மக்கள் நிறைய பேர் வந்து எல்லாருக்கும் ஜெயிக்கிறார். ஜெயிச்சதும் எல்லாருக்கும் தண்ணி வரும். அந்த தண்ணி கிடையாது. உடனே அவர் ஜெயிச்சுட்டு கோலை கீழே தட்டுறார். அந்த மழை வெடித்து 600 ஆண்டுகள் மேலே அந்த தண்ணி வந்து தான் இருக்காங்க. இங்கேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கி மலைக்கு போகிறார். அங்கே போய் ஜெயிச்சுட்டு இருக்கும்போது அவர் வீட்டாளை பற்றி சாப்பிட்றாங்க. அவருடைய பாடி எடுத்துகிட்டு போய் சாம்சங் சர்ச்சு மயிலாப்பூரில் அடக்கம் பண்ணிட்டாங்க. நீங்கள் உள்ளே வந்த சர்ச்சு அது நம்ம கட்டலை, இது போர்ச்சுகல்காரன் கட்டின சர்ச்சு. 1551 AD கட்டுந்தது. பக்கத்தில் இருக்கிற சர்ச்சு நம்ம கட்டுறது 50 வருஷம் ஆகுது. இது தோமா வரும்போது லூப் கொடுத்த படம். இது தோமாவுடைய எலும்பு. எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எல்போ, ஃபுட் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட், விண்டோ எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. 1550